சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணி டேமேஜ் ஆன பழைய ஏர் பேண்டை எப்படி புதுசாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை வந்து மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு கிளாத்தை அட்டாச்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ்னால் வேறு எதுவும் இல்லை, இது மாதிரி ஒரு சதுரமாக இருக்கிற ஒரு கிளாத்தோட இந்த முனையும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ இழுவ தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதுவே இந்த சைடு பிடிச்சி இழுத்திங்கன்னா வராது. அதனால் நம்ம ஃபுல் கிராஸில் எடுக்கணும். ஃபுல் கிராஸ்னால் இப்படி. ஸோ அது எப்படின்னா இப்படி இதிலேருந்து நம்ம ஒரு பீஸாக எவ்வளோ அகலம் வேணுமோ அதில் கட் பண்ணி எடுத்தோன்னா அதுதான் கிராஸ் பீஸ். அதுக்கு பேர் தான் பயா ஸ்டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நாம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்க்கு கிளாத்தில் எடுத்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். என்னடா இது எலி புராண்டி வச்ச மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி மிச்சம் இருக்கிற கிளாத் இது. ஸோ இதில் வந்து நம்ம இது ஆல்ரெடி வந்து ஃபுல் கிராஸாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து இந்த ஸ்கேலோட அகலம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச். ஸோ அந்தளவு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் கிராஸாக வச்சு ஸோ இங்கேருந்து வச்சேன். ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருக்கும். ஸோ நம்ம அதையும் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1/4 இன்ச் அந்த அளவுக்கு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.